மோர் கடை இல்லாட்டா மோர் புழுன்னு சொல்லுவோம். இதை வந்து கோதுமை மாலையும் செய்யலாம், அரிசி மாலையும் செய்யலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து அரிசி மாலை தான் செய்வோம். அதுக்கு தேவையானது வந்து வேறு ஒன்றுமே சிரமமாக ஒன்றும் இல்லை. இந்த அரிசி மாவை வந்து நல்லா புளிச்ச மோர் இருந்தால் விட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எந்த மோர் கிடைக்கிறதோ அந்த மோரில் இந்த மாதிரி நல்லா புளிச்ச மோர் இருந்தால் பெட்டர். இது மாதிரி கரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் அரிசி மாவு கோதுமாலையும் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி இதில் தண்ணியாக சரி. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டுடணும். போட்டு நல்லா பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுக்கு வந்து கட்டாயமாக நல்லெண்ணெய் தான் வேணும், வேறு எண்ணெய்லாம் கூடாது. நல்லெண்ணெயில் கடுகு, மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தேவை தாளித்து கொட்டி அது வெடித்த உடனே வெடிக்கிறது என்ன வெடிக்கும் இதை கொட்டி அதை கிளறணும். இதை கிளறணும். கடனை கொட்டாமல் வரும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல கலருங்க. இது பேர் மோர் களியார் மோர் கூழ். மோர் கூழ். புளிச்ச மோர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி மோரே கிடைக்கலன்னா புளி தண்ணியை கரைச்சி அதுலேயும் பண்ணலாம். பட் கலர் கருப்பாகும். புளி தண்ணி தான் அந்த இது புளி உப்புமா. புளி உப்புமா அது புளி உப்புமா. இது வந்து மோர் களி, மோர் கூழ் அல்லது மோர் களி. இது வந்து அப்படி தானே கெட்டியாயிடும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே தெரியும் பாருங்க. இந்த ஒயிட் கலர் போய் ஒரு டல் கலர் வந்துடும். முன்னாடி நான் கொட்டும்போது வெள்ளை வெள்ளையான்னு இருந்தது பாருங்க, இந்த கலரில் இருந்தது. இப்படி வெள்ளையாக இருக்கும். அது இதை நல்லா வெந்த உடனே நல்ல ஒரு மோர் களி வாசனையே வருது. கலர் தெரியுறதா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, பழுப்பு கலராக எடுத்து பாருங்கள். அதான் வெந்ததுக்கு அடையாளம். தெரியுறதா கலரு? ஆமாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தான், புளி உப்புமாக்கு மோர் கூழ் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும். எவ்வளோ எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதானே அது. எண்ணெய் இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டேன், ரொம்ப ஒட்டுறது. அப்படியே சுருளை வரும் பார்த்தீங்களா, ஒட்டாமல் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். வித்தின் 2 minutes பண்ணிடலாம். மாவு உங்காரத்தில் தயாராக இருந்து மோர் இருந்ததுன்னா அவ்வளோதான், 2 நிமிஷம். மோர் கூழ் ஃபினிஷ்ட். தண்ணி பாருங்க. உப்பு போட்டுக்கணும். அந்த மாவுலேயே உப்பு இது எல்லாம் போட்டுக்கணும். உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் பெருங்காயம் போட்டோம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் பண்ணி பாருங்கள்.